Hello viewers, welcome to Employee Box channel. இந்த வீடியோவில் 100% genuine, ட்ரஸ்டடான ஒரு ஃப்ரீலான்சிங் சைட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு வேளை உங்களால் இங்கிலீஷை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ண முடியும்னா இதுதான் உங்களுக்கான பெஸ்ட்டான வெப்சைட். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 93 ரூபா வரைக்கும் பே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே சைட்டில் இன்னொரு ஜாப் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 ரூபா வரைக்கும் பே பண்ணுறாங்க. நம்புறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த சைட்குள்ளே நீங்கள் பாருங்கள், அது எவ்வளோ ஜென்யூன்னு உங்களுக்கே தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜாபோட ஜென்யூனிட்டி பற்றி தெரியணும்னா இந்த சைட்டை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஒன்று கூட ஃபேக்கான ரிவ்யூஸ் கொடுக்கவே முடியாது. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எம்ப்ளாயி பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சைட்டோட லிங்க்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, rev.com அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு வர சைட் இது தான். ஸோ இப்போ நம்ம சைட்குள்ளே தான் இருக்கோம். இது நான் மொபைல் வெர்ஷனில் பார்க்குறேன், அதனால அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்கள் வெப் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக என்லார்ஜாக தெரியும். ஸோ பாருங்கள், இதில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாபை பேசிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஆடியோ அண்ட் வீடியோ ட்ரான்ஸ்கிரிப்ஷன். அதாவது ஒரு ஆடியோ இல்லைனா ஒரு வீடியோ கொடுப்பாங்க, அது இங்கிலீஷில் இருக்கும். அதை நீங்கள் டைப் பண்ணணும் இங்கிலீஷில். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஆடியோ அந்த வீடியோ ப்ளே ஆகுது. அந்த ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா $1.25 பெர் மினிட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு இவங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 90 ருபீஸ்க்கு மேலே இவங்க பே பண்ணுறாங்க. இது ரஃப் டிராஃப்ட். இது இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 சென்ட்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு 25 சென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேப்ஷன். கேப்ஷன்னா இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு இங்கிலீஷ் மூவி பார்க்குறீங்க, கீழே சப்டைட்டில் ஓடுதில்ல. ஸோ அந்த மாதிரி சப்டைட்டில்ஸை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அதே போல் தான் ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட $1.25 90 ருபீஸ்க்கு மேலே இவங்க பே பண்ணுறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரின் சப்டைட்டில் அப்படின்னு கொடுத்துருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு $3-7 வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் தவிர வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் கொடுத்து தெரியும்னா கண்டிப்பாக இந்த சைட் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஜென்யூனான பேயிங் சைட். கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே இவங்க டைப் பண்ணி வச்சுருக்க கம்பெனிஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 1,70,000 ப்ளஸ் கஸ்டமர்ஸ் இந்த சைட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த 3 ஜாபில் உங்களுக்கு எந்த ஜாப் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த சைட் ஒருத்தர் உள்ளே என்டர் ஆகிட்டாங்கன்னா ஒரு ஜாப் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதில் எது நீங்கள் கம்ஃபர்டபுள் உங்களுக்கு தோணுதோ அதுக்குள்ளே நீங்கள் போய் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிகாஸ் இந்த 3வது இது பார்த்தோம்ல, ஃபாரின் சப்டைட்டில்ஸ் அதிகமாக பே பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா வேறு 2 ஜாபை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாமல் போய்டும். ஸோ எதுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அதை பார்க்கலாம். சரி, இந்த சைட்குள்ளே எப்படி சைன்இன் பண்ணி உள்ளே போகிறது நம்ம பார்க்கலாம். இந்த 3 லைன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீலான்சர் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இன்னொரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ். அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் பாருங்கள், ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஸ்கெடியூல். அதாவது உங்களுக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். இதுதான் ஃப்ரீலான்சிங்கில் முக்கியமான ஒரு விஷயமே. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜாப், ஏகப்பட்ட ஜாப் இருக்குது. எந்த ஜாப் உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணலாம். 3வது பெய்ட் வீக்லி. ஒவ்வொரு மண்டேயும் அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணிக்கிறீங்களோ இல்லை பேபால் மூலியமோ அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் எங்களோட ஸ்டார்ட் அப் பேஜ். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேமை டைப் பண்ணுங்கள், லாஸ்ட் நேமை டைப் பண்ணுங்கள், அடுத்தது இமெயில் ஐடி அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பொசிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்கிரிப்டரோ கேப்ஷனரோ இல்லை அந்த இது ரெண்டுத்தில் ஏதாவது தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போங்க. அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், கிராமர் அண்ட் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேப் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகலாம். பிகாஸ் இதில் இங்கிலீஷ் ரொம்பவே அவசியம். அதனால் உங்களுக்கு இங்கிலீஷில் கிராமர் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ்க்கு நீங்கள் போகணும்.
நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் டெஸ்ட் எடுத்து முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு வரும். ஸோ நான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோடய பேஜ் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இல்லைனா கேப்ஷனை கூட செலக்ட் பண்ணிவிட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனோட கைட்லைன்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி இந்த விஷயத்த பண்ணணும், டிரான்ஸ்கிரிப்ஷனாக எப்படி வேலை செய்யும், நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அது முடிச்சோன்னையும் டிரான்ஸ்கிரைப்ஸோ அடுத்த பேஜுக்கு போகும். நான் இப்போ அடுத்த பேஜுக்கு வந்துட்டேன். அதாவது 3வது டேப் டிரான்ஸ்கிரிப்ஷன் சாம்பிள். இங்கே ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்து ஒரு சாம்பிளாக திரும்பி கொடுத்துருக்காங்க. அவங்க ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க. அதே போல் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் சரியாக பண்ணுறீங்களா இல்லையான்னு பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா அது சப்மிட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுடைய 2வது டெஸ்ட். இப்போ நான் அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு ஃபைனல் பேஜுக்கு வந்துட்டேன். சப்மிட் பட்டன் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிறத டிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணனையும் உங்களுடைய டெஸ்ட் எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 72 ஹார்ஸில் அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபில் எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக திரும்பி இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு $1.25 இதை நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும், என்னால் வந்து அது கேட்டுட்டு என்னால் திரும்பி அதை டைப் பண்ண முடியும், அந்த வேகத்துலன்னு முடிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பாஸ் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக டைப் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஒரு வேளை நீங்கள் அந்த சொன்ன ஆடியோ உங்களுக்கு புரியலைனா கூட அதை ரீவைண்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சைட் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதே போல் ஒரு இன்ஃபர்மேட்டிவான சைட்டோட திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் எம்ப்ளாய் பாக்ஸ் டீம்.